இந்த விழாவிற்கு பிரதிந்திருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரையும் அன்போடு எனது சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் வரவேற்கிறோம். இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பிரதா அவர்களை எனக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் நடந்த நிகழ்வில் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அதற்கு பின் தொடர்ந்து என்னுடைய பயணங்கள் பள்ளி கல்லூரிகளில் இருந்ததால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே சொன்னார்கள், பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று. அதேபோல் இந்த பள்ளியினுடைய தாளாளர்கள் மணி, அருள், தீபா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் குழந்தைங்க பேச்சை விட பேரண்ட்ஸ் பேச்சு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் சைலண்ட் ஆகிடுறீங்களா? எப்போதுமே குழந்தைங்க தான் சத்தம் போடுவாங்க. இப்போ குழந்தைங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் தான் பேசுகிறீங்க. பேரண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் வாத்தியார் வைக்க முடியாது. ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு 15 நிமிஷம் உங்களோட ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை. உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒன்றை சொல்லுவாங்க. ஆனால் செல்வமும் தெய்வமும் எது அப்படின்னா குழந்தை மட்டுமே. ஏன்னா அந்த செல்வம் கிடைத்திருப்பதற்கு, அந்த தெய்வம் கிடைத்திருப்பதற்கு நீங்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள். நான் குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய ஆலோசகராகவும் கவுன்சிலிங் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் குழந்தை இல்லைங்கிற பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இன்னைக்கு குழந்தைகள் ஒன்றுக்கு மேலே யார் பெற்றுக்கிறதுக்கு யோசனை பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்திலாம் பார்த்தீங்கன்னா 7-8 குழந்தைகள் இருந்தது போய் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை அதிகமாகி மருத்துவமனைகள் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டியோபியினுடைய மருத்துவமனைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம எல்லாரும் யோசிச்சிருக்கோமா? அதில் இந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. யாருக்காவது தெரியுமா என்னென்னு? யாராவது தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லலாம். சவுண்டு வால்யூம் கொஞ்சம் இது பண்ணுங்க, எக்கோ அடிக்குது, கம்மியாக வைங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓகே. இந்த ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, இந்த உணவை சாப்பிட்டால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. என்ன உணவுன்னு யாருக்காவது தெரியுமா? யாரோ சொன்னீங்க? பிராய்லர் கோழி. இட்ஸ் வெரி டேஞ்சர். நான் ஃபுட்டில் இருந்தவன், உணவு பாதுகாப்பு துறையில் மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ரிசர்ச்சில் இருந்தவன். நான் ஒரு ஆய்வு எடுத்து காட்டினாங்க. ஒரு காலத்தில் இவ்வளவு ஒபேசிட்டி ப்ராப்ளம் அல்ல, பருமன் இவ்வளவு எடை போடவில்லை, குழந்தைகள் இளம் வயசில் பருவம் அடையலை. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாயிருச்சு. அதுவும் சிக்கன்கிறதும் அதுவும் அந்த லெக் பீஸுங்கிறது அதிகமாயிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சி, பருமன் எல்லாமே தேவையற்றதாகிவிடும். முதல்ல இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்போ சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் அதை ரெகுலரேஷன் பண்ணாதீங்க. எந்த பொருளும் கண்டினியூ பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையானால் இதை தான் வாங்கி சாப்பிடணும், வாரத்தில் 2 நாள் இதை சாப்பிடணும், வெளியே போனால் சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடணுங்கிறதெல்லாம் முதல்ல மறந்துடுங்க. இன்னைக்கு குழந்தை இல்லாமல் போனது காரணம் என்ன அப்படின்னா, 11 வகையான கெமிக்கல் அந்த கோழிக்கு இன்ஜெக்ட் பண்ணப்படுகின்றது. அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கருமுட்டைகளை எல்லாம் அழித்து விட்டது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால தான். இல்லைன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 6-7 குழந்தைகள் பிறந்தது போய் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கே நம்ம பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாட்டுக்கோழி இருக்கு, அதை திறந்து விட்டீங்கன்னா பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. இந்த பிராய்லர் கோழியை பார்த்துறீங்களா? அது என்னைக்காவது எந்திரிச்சு நடந்திருக்கா? அது எப்படி இருக்கும்? இப்படி தான் உட்காந்துருக்கோம். நான் அண்மையில் பஸ்ஸில் ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். ஒரு அம்மா குழந்தைய கூட்டிகிட்டு ஏறினாங்க. அந்த பஸ்ஸில் என் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு. சார் உட்காந்துக்கலாமான்னாங்க. உட்காருங்கம்மான்னு. அந்த அம்மா உட்காரல, அவங்க கூட்டிகிட்டு வந்த குழந்தைய உட்கார வச்சாங்க.
நான் கேட்டேன், அம்மா நீங்கள் உட்காருங்க, அது குழந்தானே நின்றுட்டு போகிறாளே அப்படின்னு. இல்லை இல்லை, அவளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், உங்கள் குழந்தை பிராய்லர் கோழி சாப்பிடுவாளா அப்படின்னு. ஆமாம் சார். லெக் பீஸ் விரும்பி சாப்பிடுவாளா? ஆமாம் சார். எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? லெக் பீஸ் இல்லைன்னா சாப்பிட மாட்டா சார்னா. ஏற்கனவே தான் அதுக்கு கோழிக்கு லெக்கு போய் தானே அது படுத்தே கிடக்கு. அப்புறம் அந்த லெக்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிற்க முடியுமா? இப்போ நான்லாம் ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் சென்னைக்கு ட்ரெயினில் நின்றுக்கிட்டே போயிருக்கேன். இன்றைக்காவது சென்னைக்கு 5.5 மணி நேரத்தில் ட்ரெயினில் போயிடலாம். அன்னைக்கு 12 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு. நின்றுக்கிட்டு போயிருக்கோம். பஸ்ஸில் 4 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுருக்கோம். இன்னைக்கு 80 வயசு ஆள் நிற்கிறாங்க. ஆனால் 5 வயசு குழந்தை நிற்க முடியல. காரணம் என்னன்னா உணவு பழக்க வழக்கம். முதல்ல பெற்றோர்கள் நீங்க மாறணும், தயவு செய்து நீங்கள் மாறணும். என்னுடைய வேண்டுகோள் பூராமே அதான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இதெல்லாம் அணிவிக்கல, பிள்ளைங்க அணிவிக்கட்டுன்னு நினைக்கிறீங்க. அது இங்கே தான் தப்பு நடக்குது. ரெண்டாவது, பிள்ளைங்க அடம் பிடிச்சிச்சு அப்படின்னா உன்னை வாங்கி கொடுக்கணும்னு முடிவே பண்ணாதீங்க. ஒரு பழக்கத்தை எப்போ குழந்தை கற்றுக்கிறாங்க தெரியுமா? அந்த குழந்தை அடம் பிடிச்சிச்சுன்னா நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோம். அந்த குழந்தை கற்றுக்கின்றோம், நம்ம அடம் பிடிச்சோம்னா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. கீழே விழுந்து உருண்டோடனே என்ன பண்ணிடுவோம், சரி அப்படியே உடனே வாங்கி கொடுத்துருவோம். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க, உருளட்டும். கடைசியில் அதுவே எந்திரிச்சு உட்காந்துரும். இனி ஆகாது, என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. இந்த மனநிலையை மாற்றுங்க. அந்த குழந்தையை கொண்டாங்க, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு தள்ளாங்க. எது நல்லது கெட்டதுன்னு தேர்வு பண்ணுங்க. என்ன நமக்குள்ள வருமானம் இருக்கு, எதை வாங்கி கொடுக்கலாம், எதை கொடுக்க கூடாதுங்கிறத முடிவு பண்ணுங்க. கடனை வாங்கியாவது பிள்ளைங்களுக்கு செலவழிக்கணுங்கிறது வேற. அதுக்கு வேண்டியது நல்லதை வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற எதையுமே இன்னைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இன்னும் அம்மா, அந்த பேரண்ட்ஸ் தான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, நான் சொல்ற சப்ஜெக்ட் சரியா இல்லையான்னு நீங்க வீட்டில் போய் கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் நீதிமன்றத்தில் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அப்புறம் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை வேற வேற திசை மாறி போயிருது. அந்த பரஸ்பர உறவே கெட்டு போச்சு. காரணம் நம்மளுடைய சாப்பாடுகள். ஒரு பொண்ணு டைவர்ஸ் கேட்குறாங்க, எதுக்குமான்னு கேட்குறோம். அது கோர்ட்டில் 3 வருஷமா ஓடுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு லோக் அதாலத்துக்கு அனுப்புகிறாங்க, மக்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் அதில் 3 பேர் ஜட்ஜாக உட்காருவோம். ஒரு தலைவர், 2 உறுப்பினர். இப்போ இங்கே மேடையில் இருக்கார் சார், செந்தில்குமார் சார். அவர் ஒரு கன்சியூமர் கோர்ட்டினுடைய உறுப்பினர் நீதிபதி. அதாவது 3 பேர் அதில் ஜட்ஜாக உட்காருவாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு அவார்டு பாஸ் பண்ணும்போது 3 பேர் கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் அந்த அவார்டு பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லோக் அதாலத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டோம், அவார்டு காப்பி எழுதிட்டோம்னா நோ அப்பீல், வேற எதுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் வழக்காடி முடிக்க முடியல, சமரசம் மூலமாக தான் முடிக்க முடியும். இதைத்தாங்க ஒரு காலத்தில் செஞ்சாங்க. பெரியவங்க இருந்து பேசினாங்க, அன்னைக்கு ஊருக்காரங்க இருந்து பேசினாங்க. அன்னைக்கு பேசினா கட்ட பஞ்சாயத்து, இன்னைக்கு நாங்கள் கோர்ட்டில் பேசினா சட்ட பஞ்சாயத்து. இவ்வளோதான், ரெண்டுக்கும் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் விரைவான தீர்ப்பு, இலவச சட்ட உதவி, இது யாருக்கு கிடைக்கும்? இது யாருக்கும் தெரியறது இல்லை. ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலையும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்கு. அங்கே போய் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் உங்களை அதை என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி அணுகணுங்கிறத சொல்லுவாங்க. நம்மெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுக்கல. பேரண்ட்ஸ் பெரிய குறைபாடே எங்களுக்கு அதான். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக தமிழ்நாடு அரசனுடைய பயிற்சியாளராக இருக்கேன். இன்னைக்கு லோக் அதாலத்தினுடைய நீதிமன்றத்தில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து இங்கே படிக்கும்போது படித்தாங்க இல்லையா, நான் ஒரு தேசிய விருது வாங்கினேன். என்ன விருது அப்படின்னா நல்சா விருதுன்னு சொன்னாங்க. அது யாருக்கு என்னன்னு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. 2016 140 குடும்பங்கள் டைவர்ஸ் கேட்டவங்களை என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்டில் ஏற்கனவே 3-4 வருஷம் அந்த வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. ஒரே வருஷத்தில் 113 குடும்பங்களை சேர்த்து வச்சேன், டைவர்ஸ் கொடுக்கல. அதற்காக எனக்கு ஒரு தேசிய விருது கிடைத்தது. டைவர்ஸ் கொடுக்கல. என்னுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி TS தாக்கூர் அவர்கள் எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க மேடையில் பேசுறதுக்கு. டெல்லியில் இந்தியாவில் இருக்க அத்தனை தலைமை நீதிபதிகள் இருக்கிற இடத்துல
என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்ததை எப்படி நீ உங்களால் சமரசத்தில் சேர்த்து வைக்க முடிஞ்சு டைவர்ஸ் கேட்டாங்களே. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் குழந்தைகளுக்காண்டி பேசலை, பேரண்ட்ஸுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா கேட்டுங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தினேன். என்ன அப்படின்னா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டே கொடுப்பதில்லை. கணவன் பேசும்போது மனைவி பேசக்கூடாது, மனைவி பேசும்போது கணவன் பேசவே கூடாது. சார் உங்க வீட்டில் எப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படித்தான். என் மனைவி என்ன சொன்னாலும் நான் பதில் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? சொன்னோம்னா நாளைக்கு எனக்கு சோத்துக்கு பிரச்சனை ஆயிடும். நான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். காலதாமதம் அவசியம், இல்லறத்தில், பயணத்தில் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இல்லறத்தில் காலதாமதம் தேவை. எதையும் எடுத்தும் கவுத்தன் இருக்கக்கூடாது. வாழ்க்கை மிக சுவாரஸ்யமானது. கண்ணதாசன் அழகா சொல்லுவான், வாழ்க்கை 3 சங்குமா. முதல் சங்கு பாலூட்டும், 2வது சங்கு சுபச்சங்கு, 3வது சங்கு கடைச்சங்குமா. முதல் சங்குங்கிறது பால் ஊட்டக்கூடிய, குழந்தை பிறந்தோன்னு ஊற்றுவோம் இல்லையா, பால் எதில் ஊட்டுவோம்? சங்கில் தான் ஊட்டுவோம். 2வது சங்கு சுபச்சங்கு. அது என்ன சுபச்சங்கு? இப்போ நீங்கள் செட்டிநாடு சைடு காரைக்குடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல்ல சங்கு ஊதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு இறைவனுக்கே திருமணம் நடக்கும்போது சங்கு ஊதி தான் திருமணம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சுபச்சங்குன்னாங்க. அப்படி தான் ஒரு தவணை நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது விடிய காலம் 4 மணிக்கு எங்கள் வீட்டில் சங்கு ஊதணும். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடியாந்துட்டாங்க. என்ன பெரியவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஊரில் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இல்லையா, எங்கள் ஊரில் முத பொங்கல், அந்த பொங்கல் வைக்கிறதுக்காக வேண்டி பானையை வைக்கும் போது சங்கு ஊதுவோம் அப்படின்னாங்க. இது 2வது சங்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் 2 சங்கு முடிஞ்சிருச்சு. முதல் சங்கு பால் ஊட்டின, 2வது சங்கு திருமணம் முடிஞ்சு, 3வது சங்கு ஒன்று இருக்கு. என்ன சங்கு? கடைச்சங்கு. அது ஊதியாச்சுன்னா நம்ம புறப்பட்டுருவோம். இந்த பூமிக்கு நம்ம எல்லாம் ஒரு யாத்திரை. யாத்திரை முடிந்தால் ஒரு நாள் நித்திரை உறுதி. வாழ்க்கையை நம்ம எண்ணி வாழணும். நம்ம பிறந்தப்ப எத்தனை பேர் நம்மளை பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வாழும் காலங்களில் நம்மளை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பிறந்தப்ப எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு இறக்கும் போது எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னா அது தெரியுமா? தெரியாது. ஆனால் வாழ்ற காலங்களை நம்மளை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும். வாழவில்லை என்றால் இந்த பூமிக்கு நம்ம வந்ததனுடைய வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும். அதை நாம் சரியாக வாழ வேண்டும். ஆனால் மரணத்தை கூட எத்தனை பேர் என்னுடைய மரணத்திற்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? யாராவது இந்த மேடையில் சொல்ல முடியுமா? மரணத்தை பார்த்தவர் ஒருத்தர் இருக்காரு. என் மரணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சொன்னவர் ஒருத்தர் இருக்காரு. யாருக்காவது தெரியுமா? வேற யாரும் இல்லை, கண்ணதாசன். ஒரு தவணை கண்ணதாசன் என்ன பண்ணாருன்னா, அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எல்லாருக்கும் அலௌன்ஸ் பண்ணிடுறேன் நான் இறந்துட்டேன்னு அப்படின்னு அவர் ரூமுக்குள்ளே போயிட்டாரு. சார் என்ன சார், இந்த பாரு யார் என்ன வந்து கேட்டாலும் இறந்துட்டாருன்னு. சரி சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை பாடியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னாரு. அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் இருந்த அந்த விஆர் ஸ்ட்ரீட்டில் சென்னையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்தாச்சு. எங்கேயா கண்ணதாசன் எங்க? இல்லை பாடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியே வந்துருன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணதாசன் உள்ள கூப்பிடுறாரு உதவியாளரை. என்ன உதவியாளர் போய் சொல்றாரு, ஐயா வெளியே ரோடெல்லாம் பிளாக் ஆகி போலீஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சிஎம் வேற, அன்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சிஎம்மா இருந்தவர், சிஎம்ஏ கிளம்பிட்டாங்க அப்படின்னாரு. அப்பதான் கண்ணதாசன் சொன்னாராம், புல்லா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு? அது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. கண்ணதாசன் ஒரு சட்டையை, கை வச்ச சட்டையை போட்டுட்டு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு வெளியே வந்தாரு. நல்லா திருநீர் பூசியிருப்பாரு, ஒரு குங்குமம் வச்சிருப்பாரு. அப்படியே பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன தலைவரே அப்படின்னாங்க. இல்லை, நான் இறந்தப்ப நீங்க எத்தனை பேர் என்னை வந்து பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால ஒரு ட்ரையல் பார்த்தேன். பரவாயில்ல, நான் இறந்தா இவ்வளவு பேர் வருவீங்கிறத நான் உறுதி பண்ணிக்கிறேன். மரணத்தை கூட சிந்திச்சவன் கண்ணதாசன். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு மறக்க முடியல. ஒவ்வொரு பாடல் வரிகளும் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அருமையான குழந்தைகள், நல்ல பள்ளி. நான் அவங்க பிரதாதீபா அவர்களுடைய செயல்பாட்டை கவனித்தேன். மிக அருமையான ஒரு நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு சிவபக்தரா நான் அவங்கள பார்த்தேன். நானே ஒரு சிவபக்தன்.
அவங்க ஒரு உத்தரஸ்தோட என்னை கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தாங்க. ஏன்னா ஒழுக்கம் யாருக்கிட்ட இருக்கணும்னா கற்றுக் கொடுக்கறவங்கள்ட்ட இருக்கணும், பெற்றோர்கள்ட்ட இருக்கணுங்கிற நான் அடிக்கடி சொல்றது. நான் வாழ்க்கையில் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று, குழந்தைகள்டையும் சரி பெற்றோர்கிட்டையும் சரி, எந்த பள்ளி கல்லூரி போனாலும் வாழ்க்கையில் 3 பேரை மறக்கக்கூடாதுமே. யார் அந்த 3 பேர்? குரு. அவ்வளோதான். நம்ம வாழ்த்துக்கள், ஒரு கை கிளாப் கொடுங்க. தைரியமாக சொன்னாங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. எல்லாரும் தப்பா ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வம்னு என்னத்தை சொன்னாங்க தெரியுமா? எப்போதுமே தெய்வத்தை தானே முதல்ல வைப்பாங்க. ஏன் தெய்வத்தை கொண்டு கடைசியில் வச்சாங்க? மாதா பிதா குரு தெய்வம்னு எதுக்கு வச்சாங்க? கருவறையில் உயிர் பெற்றாலும் கல்வி அறையிலேயே உயர்வு பெறுகின்றோம். வாழ்க்கையில மரணம் வரைக்கும் நம் கூட இருப்பது பெற்றோர் கொடுத்த இந்த உடல், மரணம் வரைக்கும் நம் கூட இருப்பது ஆசிரியர் கொடுத்த கல்வி. வேற ஏதாவது நம்ம கூட இருக்குமா? யார் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் யார் பொருள் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். ஆனால் இந்த மரணம் வரைக்கும் மறையாமல் இருப்பது எது? இந்த உடல், பெற்றோர் கொடுத்தது, ஆசிரியர். இந்த நான் இன்னைக்கு மேடையில் நிற்கிறேன்னா அந்த ஆசிரியர் கொடுத்த கல்வி. நம்ம ஆசிரியரை மதிக்கணுங்கிறத குழந்தைங்கள்ட்ட கற்றுக் கொடுங்க. நிறைய குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, நான் மனித உரிமை ஆணையத்தில் முன்னாள் நீதிபதி சம்பந்தம் ஐயாவோட பயணித்தவன். ஒரு முறை நாங்கள் தமிழ்நாடு காவல்துறை போலீஸ் அகாடமிக்கு மனித உரிமை பற்றிய ஒரு பயிற்சி கொடுக்க போயிருந்தோம். அப்போ காவல்துறையினுடைய டிஜிபி அவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது கேட்டேன், என்ன மாதிரி புகார்கள் வருதுன்னு கேட்டேன். அதிகமாக காவல்துறைக்கு என்ன மாதிரி புகார்கள் வரும்? நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார், சார் கணவன் மனைவியை அடிச்சிட்டாங்கிற புகார் தான் அதிகமாக வருது அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், இப்போ என்ன புகார் வருது அப்படின்னு. அண்மையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வேற மாதிரி இருக்கு. இப்போ மனைவி அடிச்சுட்டாங்கிற புகார் தான் அதிகமாக வருது. எப்படி மாறுச்சு? ஒன்றுமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு எதிரி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது யாராவது சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு நான் பிரபாட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடுறேன். நான் கொண்டாடல இன்னைக்கு. யார் சொன்னது? எந்திரிங்க. யார் சொன்னது? யார்? எந்திரிங்க டக்குன்னு ஒரு கிளாப் கொடுங்க. வாய். வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கணவன் பேசும்போது மனைவி பேசக்கூடாது. என்கிட்ட ஒரு புகார் வந்துச்சு. சார் இங்க என்ன, நாங்கள் கவுன்சிலிங்கில் குடும்ப நல வழக்கில் கவுன்சிலிங்கில் இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு வழக்கு வருது. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், ஏன்னா பெட்டிஷனர் அந்த பொண்ணு. நான் கேட்டேன், எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். ரெஸ்பாண்டா உங்கள் ஹஸ்பண்டு. அப்போ நான் கேட்குறேன், என்னம்மா கம்ப்ளைண்ட்? சார் இவர் என்னை அடிச்சிட்டாரு, அதுக்கு வேண்டி டைவர்ஸ் ஆமா அப்படின்னா. ஆமாம் சார், அவரோட இனிமேல் குடும்பம் நடத்த முடியாது சார். நான் இப்போ கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, எதுக்குமா அடித்தார் அப்படின்னு. அவரே கேளுங்க சார் அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிற. 2 பேரும் மாற்றி மாற்றி சொன்னாங்க, இல்லை யாராவது சொல்லுங்க அப்படின்னு. கடைசியாக கணவன் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னேன் சார். குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னேன். என்ன சொல்லணும் மனைவி? சொல்லுங்க. இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கீங்க, சொல்லுங்க. நல்ல பெண்மணியாக இருந்தோம், ரொம்ப புத்திசாலி பெண்மணியாக இருந்தால் ஒன்றே ஒன்று சொல்லணும், இல்லைங்க உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக கோபம் வருது, அதனால் உப்பை குறைச்சிட்டேன், உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கணவனுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டாடணும். கணவன் நீங்கள் நிறைய பேர் கவனிக்கலாம், வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் வீட்டுக்காரரு, அப்படியே ஒன்றை எடுப்பார், இப்படி நூல் மாதிரி ஒரு முடியை எடுப்பார். இந்த அம்மா பார்க்கும், அவ்வளோதான் முடிஞ்சு, நமக்கு ஏதாவது சொல்லிவிடுவாருன்னு டக்குன்னு அந்த அம்மா சொல்லும், பரவாயில்லைங்க உங்களுக்கு முடி இருக்கு அதிர்ஷ்டங்க அப்படிங்க. அந்த ஆள் எதுவும் பேசுவானா? அதான் மனநிலை. சரி, இங்கே என்னங்க நடந்துச்சு இந்த வழக்கில் அப்படின்னா, சரிம்மா எதுக்குமா அடிச்சாருன்னு கேட்கும்போது இவர் சொன்னார், சார் குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னேன், அதுக்காமா அடிச்சார்? ஆமாம் சார், அதுக்கு தான் சார் அடித்தார் அப்படின்னு. ஏமா குழம்புல உப்பு இல்லைங்கிறதுக்கு எதுக்குமா அடித்தாரு? சார் நான் குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னது உண்மை, எதுக்காக வேண்டி அடிச்சேன்னு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு. இந்த அம்மா ரொம்ப நாளாக அவர் மேலே ஒரு கோபம், இவனை எப்போவாவது பழிதி கொண்டு முடிவு பண்ணிடுச்சு. என்ன சொல்லுது, அவர் குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த அம்மா ஒன்று இப்போ இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கணும், அது சமாளிக்கலை. உங்கள் அம்மா உங்கள் அக்காலாம் இந்த மாதிரி சமைக்கவே இல்லையான்னு கேட்குது. சண்டை எங்கே போகுது பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சு, பெற்றோர் அவங்களுடைய யாரை குத்துனா இவங்களுக்கு வலிக்குன்னு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க,
உங்கள் அக்கா உங்கள் அம்மா எல்லாம் இந்த மாதிரி சமைச்சதே இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை, உப்பு போட்டுங்க, இல்லை போடுறேங்க, இல்லைங்க உப்பு உங்களுக்கு ஆகாதுங்க சொல்லிட்டா வேலையே முடிஞ்சிருக்குமா? எதுக்கு நீ இதை சொன்னாயின்னு கேட்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முக்கியம். முத்திப்போம். எப்போதுமே ரெண்டு பேரும் பேசும்போது வார்த்தைகள் மாறி மாறி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார் கணவர்? கடைசியில் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவார். ஓங்கி ஒரு அப்பா அப்பிடுவார். அப்புறம் அந்த அம்மா சும்மா இருக்கும். இதை முதல்ல செஞ்சுருந்தா ஒரு அடி மிச்சமா? இப்போ அப்படியெல்லாம் இல்லை. கணவர் பயப்படுறாரு. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்குவானேன்னு அவர் ஒதுங்கிட்டு போயிடுறாரு. நல்லதுதான், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே கெட்டு போகாது. விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் தயவு செய்து பெற்றோர்கள் வீட்டில் சண்டை போடாதீங்க. குழந்தைகள் முன்னாடி தயவு செய்து குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய மனநிலை என்னவா மாறிடும் அப்படின்னா, இப்படியெல்லாம் சண்டை போடலாம் அப்படிங்கிறத அது ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கணும். இளம் வயசில் எதுக்குமே அது மைண்டில் ஏறிடுச்சுன்னா அது அப்படியே ஸ்கேன் ஆயிடும். அது ஒரு ஆர்டிஸ்க்கு. குழந்தைகள்கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது காலகாலத்துக்கு அதுக்கு மைண்டில் இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் குழந்தைங்கள்ட்ட அன்புகளை காட்டுங்கள். குழந்தைங்களை அரவணைப்பெறுங்கள். இல்லத்திலும் அரவணைப்பெறுங்கள். நல்ல இல்லறமாக நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இதை சொன்னேனே தவிர யாரும் இதில் மன வருத்தமே இல்லை. ஒரு உலகத்திலே மிகப்பெரிய சக்தி யாருன்னா பெண். பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது. ஆனால் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் வாழ முடியும். இதை உணர்ந்தால் வாழ்க்கை நமக்கு வெற்றி நிச்சயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பெண்ணை ஒரு பாவையாக பயன்படுத்தாதீர்கள் தயவு செய்து. அதற்கு தான் சொன்னாங்க அன்னைக்கே. இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர், இந்த மாவட்டத்துக்கு அர்த்தநாதீஸ்வரர் அபகரித்தது ஆண்பாதி பெண்பாதியாக வரித்தது. பெண்ணுக்கும் சம உரிமை உண்டுங்கிறது இன்னைக்கு சட்டத்திலையும் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும். நல்ல நினைவுகள். இந்த பள்ளியினுடைய அடுத்த குழந்தைகளுடைய டான்ஸு நிகழ்வுகள்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு காதில் ஒரு 25% தான் விழுகும். ஏன்னா அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க என்ன டான்ஸ் ஆட போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கிற ஆர்வம் தான் இருக்கும். ஆனால் அதோடு தங்களுக்கும் ஒரு சின்ன செவிக்கு உணவாகத்தான் நான் அளித்தேன். உங்களுக்கு இலவச சட்ட உதவிகள்லாம் பெறுவதற்கு நல்ல ஆலோசகர் கன்சியூமர்னுடைய நுகர்வோர் நான் கன்சியூமருடைய தமிழ்நாடு சேர்மன் சார் கன்சியூமர் கோர்ட்டினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் நுகர்வோர் குறைதீர் ஆணையம். அவர் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு உறுப்பினர். சாரெல்லாம் நீங்கள் இந்த பள்ளியில் இலவச சட்ட உதவி பெறதுக்கு சாரெல்லாம் நீங்கள் அணுகுங்க. அவர் சாரனுடைய அம்மா, அவங்க பிரபாவனுடைய அவங்க சகோதரர் அவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இலவச சட்ட உதவிகள் செய்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஆலோசனைகள் பெறுங்கள். நிறைய நம்ம ஆலோசனைகள் கிடைத்தால்தான் வாழ்க்கையில். எப்போதுமே நாம் எடுக்கிற முடிவே சரி என்று முடிவு செய்யாதீர்கள். மற்றவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள். 1க்கு 2 பேரிடம் ஆலோசனை பெறுங்கள். ஒரு மருத்துவர்கிட்டே போனீங்கன்னாலும் இன்னொரு மருத்துவரையும் பாருங்க. செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. அது இருந்தால் மட்டுமே நம்ம சரியா இருக்க முடியும். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு மருத்துவத்துறை மாறிக்கிட்டு இருக்கு. நான் கன்சியூமர்ல நிறைய கேஸ் போட்டவேன். நீங்க எல்லாம் தொலைக்காட்சியிட்ட உட்காந்தா சீரியஸா விளம்பரம் பார்ப்பீங்க. நான் தொலைக்காட்சியிட்ட உட்காந்தா சீரியஸா விளம்பரம் பார்ப்பேன். எதுக்கு தெரியுமா? யார் மேல கேஸ் போடலான்னு தான் உட்காருவேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 132 கேஸ் போட்டேன் விளம்பரங்கள் மேல. கிட்டத்தட்ட 84 கேஸ் விளம்பரங்களை நிப்பாட்டினேன். எவ்வளவு மோசமான விளம்பரங்கள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி இந்திய அரசினுடைய சிஜி கமிட்டியில் டெல்லியில் இருக்கிற அந்த சட்ட ஆணையத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இன்னைக்கு 2019 இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மாற்றி இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொண்டாந்துருக்காங்க. உணவுல கலப்படம் பண்ணால் 10 வருஷம் ஜெயிலு, 10 லட்சம் ரூபா அபதாரம். உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேணும்னாலும், ஒரு பாக்கெட் எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும், அதெல்லாம் சார் மூலமாக தெரிஞ்சுங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு சந்திக்க முடிஞ்சால் நிச்சயமாக உங்களை எல்லாம் மறுமுறை ஒரு கன்சியூமரில் நீங்கள் அதிகமாக ஏமாந்துக்கிட்டு இருக்கிறது கோல்டில். நான் 2019 2016 கோல்டுக்கு கேடிஎங்கிற ஒரு வார்த்தைன்னு இருந்துச்சு தெரியுமா? நகைக்கு கேடிஎம்னு. அதை யார் ஒழிச்சான்னு தெரியுமா? 2016 நான் எடுத்துகிட்டு போனேன் கவர்மெண்ட்டிட்ட. அன்னைக்கு இருந்த மத்திய அமைச்சர் பாஸ்பரான் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் இதை நான் விளக்கினேன். கேடிஎம் ஒழிக்கப்பட்டது. இப்போ இந்த கேடிஎங்கிற வார்த்தையை நகைக்கு வராது.
916 கேடிஎம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 916 மட்டும்தான் சொல்லணும். 916ங்கிறது நகையினுடைய தரம் 22 கேரட்டுங்கிறத மட்டும்தான் சொல்லணுங்கிறது. அதுக்கு இப்போ உங்களுடைய செல்ஃபோன்லேயே ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் நகை விற்கிறவன்ட்ட ஈஸியாக நகையினுடைய தரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கடைசியாக அந்த ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, முடிஞ்சால் இப்போ எழுதிங்க பிஎஸ் கேர்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐஎஸ்ஐ உங்களுடைய நீங்கள் வாங்குகிற வீட்டில் உபயோகப்படுத்துகிற சிலிண்டர்லேருந்து எல்லாத்தையும் ஐஎஸ்ஐயில் செக் பண்ணலாம். அடுத்து ஹெச்யூஐடின்னு அடுத்த முத்திரை இருக்குது. அந்த முத்திரையில் போய் ஆன் பண்ணிங்கன்னா அதில் 6 டிஜிட்டல் எண்ணும். எந்த நகை வாங்குறீங்களோ அதனுடைய 6 டிஜிட்டல் எண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் அசைன் சென்டர் அதில் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அந்த நகையினுடைய தரத்தை இது பண்ணிடும். அதில் ஏதாவது தரக்குறைவு இருந்துச்சுன்னா அவங்க மேலே கேஸ் போட்டு ஈஸியாக 90 நாட்களுக்குள்ள தீர்ப்பு. இன்றைக்கெல்லாம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 90 நாள்லாம் இல்லை, வெறும் 30 நாள் 40 நாள்லேயே தீர்ப்பு வந்துடுது. அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுகிறது. கன்சியூமர் பாதிக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் இப்போ பிரபாவே அதில் உறுப்பினர் ஆக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் அடுத்த முறை எப்பாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி பயன்படுத்திங்க. அந்த ஆப்பை பற்றியெல்லாம் நான் உங்கள் மேடம்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். பேரண்ட்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட போகும்போது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி செக் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஓகே, நல்ல நிகழ்வு. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. நான் மேடையில் பேசினா 2 மணி நேரம் ஆகும். உங்களையெல்லாம் பட்டை தீட்டின வைரமாக தான் வெளியே அனுப்புவேன். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். வெளியே போகும்போது எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றிருக்கான், அவனையெல்லாம் உதைக்கணுன்ட்டு தான் போவோம். அந்த மாதிரி நான் கன்சியூமரில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசனுடைய பயிற்சியாளராகவும் இருக்கேன். அதனால் நல்ல ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் என்னை அழைத்த என்னோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது மதிப்புக்குரிய எங்களுடைய மூத்தவர் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் பிரியங்கா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொல்லி பிரிய மனமில்லாமல் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for